வெல்கம் டு பெட்டாலியன் பைக்ஸ். நான் ஸ்டீஃபன். இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல ரொம்ப ஸ்பெஷலாகவும் ரொம்ப சூப்பராகவும் மூவ்மெண்ட்ல இருக்க ஒரு பைக்கை பற்றி தான் பார்க்க போறோம். அதாவது பெட்டாலியன்ல வந்து பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 1 2023ல ஒரு ரோட் பைக் ஒன்று அறிமுகப்படுத்தினாங்க. அந்த ரோட் பைக் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு மார்க்கெட்ல ரொம்ப சூப்பராக அதிக மூவ்மெண்ட் உள்ள ஒரு பைக்ல அது இருந்துச்சு. அதாவது ரிலீஸ் பண்ண 1 வீக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 100 பைக்ஸுக்கு மேலே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் இருக்கிற ப்ரீமியம் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருந்துச்சு. ரைடர்ஸ்க்கு தேவையான எல்லா ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் அதில் இருந்துச்சு. இவ்வளவு ஸ்பெசிஃபிகேஷன் கொண்ட ஒரு பைக்குக்கு அவங்க கொடுத்த ப்ரைஸ் தாங்க அன்னைக்கு மார்க்கெட்ல யாராலையும் கொடுக்க முடியாத ஒரு ப்ரைஸை அவங்க ஆஃபர் பண்ணாங்க. இதோட அவங்க விடாம என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஃப்டர் 2 மந்த்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 2 அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து ரொம்ப டோட்டலா சேஞ்ச் பண்ணி, அதாவது நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் ஆட் பண்ணி ரொம்ப சூப்பரா நிறைய அப்டேட்ஸ் கொண்டு வந்து அடுத்ததா ஒரு பைக்கை ரிலீஸ் பண்ணாங்க. அதுவும் அன்னைக்கு மார்க்கெட்ல பிச்சுக்கிட்டு போச்சு. அதுவும் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க கொடுத்த ப்ரைஸும் ஸ்பெசிஃபிகேஷன். ஏன்னா அவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமா நம்மளால வாங்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நார்மல் ப்ரைஸ்ல அவங்க கொடுத்த ப்ரைஸ் தான் அன்னைக்கு அந்த பைக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக நிறைய பேர் மூவ் ஆச்சு. ஸோ அதே மாதிரி அதோட விட்டுறாம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2024ல சூப்பரா ஒரு பைக்கை அதுல இருந்து அப்கிரேட் கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி எந்த கம்பெனி, அதாவது எந்த பிராண்டையும் நீங்க பார்த்துருக்க முடியாது. என்னன்னா ஒரு வித்தின் 1 இயர்ல வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த அப்கிரேட்ஸ் சூப்பரா நிறைய கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போற பைக் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பெட்டாலியன் ஃப்ரண்ட்லைன் வெர்ஷன் 3. இந்த பைக்கை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ ஃப்ரண்ட்லைன் பைக்கோட ஃப்ரேம் பத்தி பார்க்க போறோம். ஃப்ரண்ட்லைன் பைக் அதாவது டோட்டலாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரோட் பைக் அப்படின்னா அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதோட மெட்டீரியல், அதோட ஜாமெண்ட்ரியை வச்சு தான் அதை நிர்ணயிக்க முடியும். ஸோ அந்த வகையில் ஃப்ரண்ட் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் T66061 அலாய் மெட்டீரியல் தான் ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஃபுல் அண்ட் ஃபுல் இப்படி ஒரு அலாய் மெட்டீரியல் யூஸ் பண்ணி கொடுக்கறது வந்து ரொம்ப மார்க்கெட்டில் ரொம்ப கஷ்டம். ஆனால் நம்ம ஃப்ரண்ட் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது வந்து மக்கள் வந்து இந்த பைசைக்கிளை சூஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு ஒன் ஆஃப் தி ஒரு பெஸ்ட் ரீசன். இப்போ ஃப்ரண்ட்லைன் பைக்கோட கியர் சிஸ்டம் பற்றி பார்க்க போகிறோம். நார்மலாகவே ஒரு ரோட் பைக்கில் வந்து கியர் சிஸ்டம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கியர் சிஸ்டமில் வந்து நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. வேர்ல்டு நம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஷிமானோ. அதாவது ரோட் பைக்ஸில் ஷிமானோ யூஸ் பண்ணியிருக்கிற பிராண்டில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட ப்ரைஸ் எல்லாமே ரொம்ப ஹையாக இருக்கும். ஒரு மினிமமான ஒரு ரேஞ்சில் நீங்கள் உங்களால் பர்ச்சேஸ் பண்ண முடியாது. அதாவது நம்ம ஃப்ரண்ட் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஷிமானோ கிளாரிஸ் அப்படிங்கிற கியர் சிஸ்டத்தை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கிளாரிஸ் சிஸ்டம் உள்ள ஒரு பைக்கை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா குறைஞ்சது 50,000 மேலே தான் இருக்கும். நானே வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். அதாவது ஷிமானோ பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கிற பைசைக்கிள் எல்லாமே 50,000 மேலே தான் இருக்குது. பொதுவாக 30,000 இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஷிமானோ கிளாரிஸ் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், இம்பாசிபிள். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் வந்துட்டு ஷிமானோ கிளாரிஸ் கொடுத்துருக்காங்க. மற்ற பிராண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது ஏதாவது ஒன்று தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஷிமானோ கிளாரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஃப்ரண்ட்ல யூஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லை ஷிஃப்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லை கியருக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஃப்ரண்ட் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் செட்டு ஷிஃப்டர் ஃப்ரண்ட் பேக் ஃபுல் அண்ட் ஃபுல் ஷிமானோ கிளாரிஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோட் பைக்கை மக்கள் விரும்புறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன். இப்போ ஃப்ரண்ட் லைன் பைக்கோட பிரேக் சிஸ்டம் பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ரோட் பைக்ஸ் எல்லாமே பிரேக் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். என்னன்னா சேஃப்டி முக்கியம். அதில் வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே இல்லாமல் பக்காவாக வந்துட்டு ஃப்ரண்ட் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸாக அவங்க யூஸ் பண்ண மாதிரியே அதாவது டெக்ட்ரோ பிராண்டோட குவாலிட்டி, அதோட பெர்ஃபார்மன்ஸ், டியூரபிலிட்டி பற்றி உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். நம்ம ஃப்ரண்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச், அதாவது இந்த ரேஞ்ச் ப்ரைஸில் டெக்ட்ரோ அந்த பிராண்டை யூஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு பெரிய விஷயம்தான். இதை அவங்க பண்ணியிருக்காங்க. ஒரு டாப் மோஸ்ட் சக்ஸஸுக்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணம் சொல்லலாம். அடுத்ததாக ஃப்ரண்ட் லைன் பைக்கோட ஹப் பற்றி பார்க்கலாம். ஒரு ரோட் பைக்குக்கு முக்கியமாக நெக்ஸ்ட் என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஹப்பு தான். அதாவது சைக்கிளோட ஸ்பீடை வந்து தீர்மானிக்கிறது ஹப்புன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அதில் தான் அந்த ரோலிங் கெப்பாசிட்டி இருக்குது. அதாவது ஃப்ரண்ட் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி சீல்டு பேரிங் ஹப் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த மாதிரியான ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் கொண்ட ஹப் வந்து யூஸ் பண்ணுறதுலாம் வந்து ரொம்ப கஷ்டம், சாத்தியமே இல்லை. ரைடர்ஸ்க்காக அதையும் ரொம்ப சிறப்பாக ஃப்ரண்ட் லைனில் பண்ணியிருக்காங்க. இது ஃபுல்லி சீல்டாக இருக்கிறதுனால என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டஸ்ட்னால வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அதோட ரோலிங் கெப்பாசிட்டி வந்து ரொம்ப அதிகம். இதை நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு நல்லா தெரியும். இதோட வேகத்தை வந்து இதை அதிகப்படுத்தி கொடுக்கறதுக்கு இந்த ஹப் வந்து ரொம்ப சூப்பராக உதவும். ஸோ ஒரு நல்ல பிராண்டட்
பேரிங் ஹப் தான் வந்து இதுக்காக அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக ஃப்ரண்ட் லைன் பைக்கோட டயர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஒரு ரோட் பைக்கில் டயர்ஸும் ரொம்ப ஒரு முக்கியமான பார்ட்னு சொல்லலாம். நம்ம ஃப்ரண்ட் லைன் பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 700C/25C டயர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டயர்ஸ்லேயே வந்து சைஸஸ் வந்து வேரியேஷன் நிறைய இருக்குது. அதாவது 23C அப்படிங்கிற சைஸ் நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்மளுடைய ரோடு, அதாவது இந்தியன் ரோட் கண்டிஷனுக்கு வந்து அது கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதுலேயும் 28Cன்னு ஒன்று இருக்குது ஒரு சைஸ். அந்த சைஸ் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் வந்துட்டு அதோட வெயிட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். பட் அதாவது ரோட் பைக்குக்கு எந்த சைஸ் கரெக்டாக, அதாவது இந்தியன் ரோட் வைஸ்க்கு எது கரெக்டாக இருக்குங்கிறத சூஸ் பண்ணி 25C அப்படிங்கிற கரெக்டான சைஸை சூஸ் பண்ணி ஃப்ரண்ட் லைனில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்ததான் நம்ம ஃப்ரண்ட் லைன் பைக்கில் ஸ்டெம் பற்றி பார்க்கலாம். ஸ்டெம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு பார்ட்னு சொல்லலாம். அதாவது சைக்கிளோட பேலன்சிங் ஒரு முக்கியமான பார்ட்னு சொல்லலாம். ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சிலையும் ரைடர்ஸோட பேலன்சிங் முக்கியத்துவத்துக்காக ஃப்ரண்ட் லைன் பைக்கில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஜூம் பிராண்ட் ஸ்டெம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ரைடர்ஸோட சேஃப்டி, அதை பேலன்சிங் சிஸ்டம், அது ஸ்பீடிங் சிஸ்டம், மொத்தத்தில் எல்லாத்துக்காகவே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலாக பிராண்டட் திங்ஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டெம்லையும் முக்கியத்துவப்படுத்தி ஜூம் ஸ்டெம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் நம்ம ஃப்ரண்ட் லைன் பைக்கோட ஹெட்செட் பற்றி பார்க்கலாம். ஒரு ரோட் பைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்செட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம டோட்டல், அதாவது ஒரு ரைடரோட டோட்டல் வெயிட்டையுமே பேலன்ஸ் பண்ணுற ஒரு இடம்னு கேட்டிங்கன்னா நம்ம ஹெட்செட்னு சொல்லலாம். ஸோ அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ரமைஸே பண்ணாமல் நீக்கோ பிராண்ட், அதாவது தாய்வான் பிராண்டான நீக்கோ அப்படிங்கிற பிராண்ட் ஹெட்செட்டை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நீக்கோ பிராண்டோட ஹெட்செட்னால வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேலன்சிங், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சைக்கிளில் வந்து நம்ம ரொம்ப, அதாவது ரைடர்ஸ் வந்து ரொம்ப வேகமாக போவாங்க, அவங்க திரும்புறப்ப சேஃப்டியாக இருக்கிறதுக்காக, அப்புறம் பேலன்ஸ் ஸ்டெபிலிட்டியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரைட் போகிறதுக்காக, இதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்செட் வந்து ரொம்ப முக்கியம், அவசியம். ஒரு ஹை பிராண்டட் ரோட் பைக்கில் என்ன ஒரு ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணுவாங்களோ அதை தான் நம்மளுடைய ஃப்ரண்ட் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நீக்கோ பிராண்டை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக நம்ம ஃப்ரண்ட் லைன் பைக்கோட கெசட் பற்றி பார்க்க போகிறோம். ஒரு கெசட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோட் பைக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது கியர் சிஸ்டமோட டோட்டல் ஃபங்க்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கெசட்னு சொல்லலாம். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லைன் பைக்கில் காம்ப்ரமைஸே பண்ணாமல் என்னது யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஷிமானோ பிராண்ட் கெசட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி ஷிமானோ பிராண்டை பற்றி நம்ம ப்ரீவியஸாக நம்ம அந்த கியர் சிஸ்டத்தில் பேசிட்டோம், அதனால உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஷிமானோ பிராண்ட் வந்து ஒரு முக்கியமாக ஒரு வேர்ல்டு நம்பர் 1 பிராண்ட் சொல்லலாம். ஸோ அதுலேயும் எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே பண்ணாமல் கெசட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஷிமானோ பிராண்ட் தான் யூஸ் பண்ணி, அதாவது ஃபுல் செட்டு, அதாவது வேற வேற பிராண்ட் யூஸ் பண்ணாமல் ஒரு ஃபுல் செட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கா காம்போவை கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இவ்வளோ ஒரு பிராண்டடான ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதுதான் இந்த கெசட்டோட ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். அடுத்ததாக கிராங்க் பற்றி பார்த்துடலாம். ஃப்ரண்ட் லைன் பைக்கில் ப்ரோவில் கிராங்க் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோவில் பிராண்டை பற்றி எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அதாவது இந்தியாவில் மோஸ்ட்டாக தெரிஞ்ச ஒரு நல்ல பிராண்டில் ப்ரோவில் பிராண்ட் வந்து ஒன்று தாங்க. டெக்ட்ரோ, நீக்கோ எப்படி ஒரு ஸ்டாண்டர்டான பிராண்டோ அந்த வகையில் ப்ரோவில் கிராங்க்ல ஒரு ஸ்டாண்டர்டான பிராண்ட். இந்தியாவில் மெஜாரிட்டி ஆஃப் த பைசைக்கிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோவில் கிராங்க் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இதோட லைஃபும் அதோட குவாலிட்டியும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை தான் நம்ம ஃப்ரண்ட் லைன்லேயே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் நம்ம ஃப்ரண்ட் லைன் பைக்கோட எல்லா ஸ்பெக்ஸுமே வந்து பார்த்து முடிக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா 2 பாட்டல் கேஜுக்குள்ள ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நிறைய ரைடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லாங் ரைடு தான் நிறைய பேர் போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி லாங் ரைடர்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 பாட்டில், அதாவது வாட்டர் பாட்டில் ப்ரொவிஷன் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சீட் வந்து பார்த்தீங்கன்னா கிளாம்ப் டைப் சீட் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரைடர்ஸ்க்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக ரைட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் ஃப்ரண்ட் லைன் பைக்கோட எல்லா ஸ்பெசிஃபிகேஷன், அதோட என்ன முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இந்த ஃப்ரண்ட் லைன் பைக் வந்து யாருக்கான பைக் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ட்ரன்ஸ் ரைடர்ஸ்க்கான முக்கியமான பைக்குன்னு சொல்லலாம். அதாவது குறைஞ்சது 100 கிலோமீட்டர்ஸ்லேருந்து 1500 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போகிற ரைடர்ஸ்க்காகவே முழுக்க தயாரிக்கப்பட்ட ஒரு பைக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் லோக்கல்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்குமே இந்த பைக்ஸ், லோக்கல் ரைட்ஸுக்குமே இந்த பைக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லைனில் வந்து 2 கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ரெட் அண்ட் ப்ளூ 2 கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரேம் சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா 51 and 54 2 சைஸஸில் ஃப்ரேம் சைஸில் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் ஃப்ரண்ட் லைன் பைக்கோட எல்லா ஸ்பெசிஃபிகேஷன், அதோட என்ன முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இந்த ஃப்ரண்ட் லைன் பைக் வந்து யாருக்கான பைக் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ட்ரன்ஸ் ரைடர்ஸ்க்கான முக்கியமான பைக்குன்னு சொல்லலாம். அதாவது குறைஞ்சது 100 கிலோமீட்டர்ஸ்லேருந்து 1500 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போகிற ரைடர்ஸ்க்காகவே முழுக்க தயாரிக்கப்பட்ட ஒரு பைக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல்
லோக்கல்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்குமே இந்த பைக்ஸ், லோக்கல் ரைட்ஸுக்குமே இந்த பைக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லைனில் வந்து 2 கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ரெட் அண்ட் ப்ளூ 2 கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரேம் சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா 51 and 54 2 சைஸஸில் ஃப்ரேம் சைஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம இவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷன் கொண்ட இந்த ரோட் பைக் பார்த்தோம்ல, இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் 34,500 rupees ஒன்லி. மற்ற பைக்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இதே ஸ்பெசிஃபிகேஷன் கொண்ட மற்ற பைக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது அதோட ரேட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 50,000க்கு மேலே தான் இருக்கும். நீங்களே கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம். என்னன்னா இந்த ரேட்டில், அதாவது Shimano கிளாரிஸ் யூஸ் பண்ணியிருக்கிற எந்த ஒரு நீங்கள் ஒரு ரோட் பைக்கு பார்த்தாலும் குறைஞ்சது 50,000க்கு மேலே தான் இருக்கும். அது கம்மியாக நீங்கள் வாங்கவே முடியாது. நானும் தேடி பார்த்துட்டேன், நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ப்ரைஸில் 34,500 rupeesல இப்படி ஒரு ஃபுல்லி ரோட் பைக், அதாவது ஃபுல்லி காம்பேக்டட் ஒரு ரோட் பைக்கை கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட் லைன் V3 மட்டும்தான். ஸோ லிமிடெட் ஸ்டாக்ஸ் தான் இருக்குது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஸோ வந்து மிஸ் பண்ணிடாதீங்க, சீக்கிரமாக உங்களோட பைக்கை புக் பண்ணுங்கள்.